திமுகவினுடைய இருமொழிக் கொள்கை என்றைக்கும் இருக்கும். இந்தியும் தமிழும் தான் எங்களுடைய உயிர். இந்தியும் தமிழும் தான் எங்களுடைய உயிர். தவறாக சொல்லிவிட்டேன். தமிழும் ஆங்கிலமும் தான் எங்களுடைய உயிர். இது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமே கிடையாது. இன்னொன்றையும் இங்கே பதிவிடுகிறேன். திமுக மட்டுமல்ல, அதிமுக மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளும் தேர்தல் நேரத்திலே பரப்புரை செய்யும். ஏன் இன்னும் சொல்ல போனால் கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட தேர்தல் நேரத்தில் பரப்புரை செய்யும் பொழுது அங்கே இருக்கின்ற இந்திரா நகர், வட இந்திய மக்கள் இருக்கக்கூடிய அந்த இந்திரா நகர் பகுதியில் அத்துணை பேரும் இந்தியிலே நோட்டீஸ் அச்சடித்து அவர்கிட்ட கொடுத்து வாக்கு கேட்பது வாடிக்கைங்க. இது ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச மாதிரி அந்த ஏதோ ஒரு அதை அவங்க பேசுகிறாங்க, அல்லது அவர்கள் பைத்தியத்தை போல கத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கெல்லாம் நாம் விடை சொல்ல முடியாது. திமுகவினுடைய இருமொழிக் கொள்கை என்றைக்கும் இருக்கும். இந்தியும் தமிழும் தான் எங்களுடைய உயிர். இந்தியும் தமிழும் தான் எங்களுடைய உயிர். அதற்கு அடுத்து சாரி தவறாக சொல்லிவிட்டேன். இந்தியும் தமிழும் ஆங்கிலமும் தான் எங்களுடைய உயிர். இந்தியிலே அவர் நோட்டீஸ் அச்சடித்து கொடுத்தது லக்கி கோத்தாருடைய தனிப்பட்ட விருப்பம். அவர் செய்திருக்கிறார். இந்த செய்தி வந்ததற்கு பிறகு அவர் அப்படி ஒரு நோட்டீஸ் அச்சடித்து கொடுத்தார் என்பது தெரியும். அதனால் இதில் என்னை பொறுத்தவரையிலும் தனிப்பட்ட முறையிலே அவர் எனக்காக பிரச்சாரம் செய்திருக்கிறார். அதில் தவறில்லை என்று நான் கருதுகிறேன்.